இங்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வருக என்று வாழ்த்து வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அற்புதங்கள் செய்கிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயமானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்மை செய்கிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பை தருகிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. விடுதலை நாயகரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. விடுவிக்கிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவி வருவதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதரை மறந்தாலும் ஆண்டவரே, நீர் மறவாத இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட மோசையோடு முகமுகமா பேசினதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றும் எங்களோடு கூட தரிசனம் மூலமாக, சொப்பனம் மூலமாக ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு, உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு, ஆண்டவரை தீர்க்கதரிசியை கொண்டு எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா நீ பேசி வருவதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தூயாதி தூயவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, உமக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபக்குடியை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வர ஆண்டவரே உங்களுடைய அளவில்லாத பிரசனம் அப்பா இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக ராஜா ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாடலை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபக்குடிக்கு விரோதமா ஆண்டவரே இருக்கிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் விழுந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே விழுந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வர வேண்டிய எல்லா தேவ ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா சுகமாய் பத்திரமாய் வந்து ஆண்டவரே இந்த ஜெபக்குடிகளை கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்கும்படியாக தகப்பனே இந்த வரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சங்கீதம் 133 அதிகாரம் 1 வசனத்தின்படியாக இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது ஆண்டவரே. உங்களுடைய பார்வைக்கு ஆண்டவர் அப்பா அருமையானது, இன்பமானதாக தகப்பனே இந்த வரையில நாங்கள் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தேவனே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தேவனே. உனக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. உனக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்த
செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இரு மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இரு மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நாம் தகப்பனே, ஆண்டவரே, இதோ மனிதர்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் வாசம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவ ஊழியருக்கு மத்தியில் ஆண்டவரே அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு சிங்காசனம் அமர்த்திட ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பரிசுத்த ஆராதனோடு கூட ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியில் அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஜெபிப்பாங்க. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்த வெட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். தேவனே, உடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர்கள் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டுகிறோம். அன்பு தகப்பனே, இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம், நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நடக்கிற இந்த தேவ ஊழியர்கள் கூடி உங்களுடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகைக்கு வந்து கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு மற்றும் உடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திருக்கரம் எங்களோடு கூட இருப்பதாக. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிரேசர் என்னை நடத்தி வந்தீரே. நீ சொல் வார்த்தை இல்லையே. நல்ல
நேசரம் என்னை நடத்தி வந்தீரே நம்பி சொல் வார்த்தையில்லையே காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன் தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன் காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன் தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன் எல்லா நெருக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே எல்லா நெருக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசரம் என்னை நடத்தி வந்தீரே நம்பி சொல் வார்த்தையில்லையே நல்ல எபினேசரம் என்னை நடத்தி வந்தீரே நம்பி சொல் வார்த்தையில்லையே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன் பாடிந்த வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன் வாடிந்த வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன் எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை நேரம் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசரம் என்னை நடத்தி வந்தீரே நம்பி சொல் வார்த்தையில்லையே நல்ல எபினேசரம் என்னை நடத்தி வந்தீரே நம்பி சொல் வார்த்தையில்லையே ஹல்லேலூயா தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நாம் கண்டிருக்கிறோம் அவர் மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுத்தவர் ஒரு குடம் எண்ணெயை கொண்டு கடன் முழுவதும் அடைக்கவும் நீந்ததை கொண்டு பிழைக்கவும் செய்த ஆண்டவர் வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்களை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி பாடல் ஆசிரியர் பாடுகிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு வந்து உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை.
நிச்சயமாய் முடிவுண்டே நம்பிக்கை போகாதே கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவுண்டே நம்பிக்கை போகாதே காத்திருப்பே காத்திருப்பே அற்புதங்கள் பெறுவ காத்திருப்பே 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 அற்புதங்கள் பெறுவ காத்திருப்பே காத்திருப்போ குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார் குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார் நிச்சயம் வரும் தாமரை பாடும் மறு காத்திருப்பே நிச்சயம் வரும் தாமரை பாடும் மறு காத்திருப்பே கத்தரும் காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவுண்டே நம்பிக்கை போகாதே காத்திருப்பே காத்திருப்பே அற்புதம் பெறுவ காத்திருப்பே 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 அற்புதம் பெறுவ காத்திருப்பே காத்திருப்போ அனைத்தையும் இழந்தாலோ உறவுகளை படிப்பாலும் அனைத்தையும் இழந்தாலோ உறவுகளை படிப்பாலும் அழைத்தவரோ உண்மை உள்ளவர் சூழவாழ்வை சிட்டி காண்க செய்வார் அழைத்தவரோ உண்மை உள்ளவர் சூழவாழ்வை சிட்டி காண்க செய்வார் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவுண்டே நம்பிக்கை போகாதே காத்திருப்பே காத்திருப்பே அற்புதம் பெறுவ காத்திருப்பே 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 அற்புதம் பெறுவ காத்திருப்பே காத்திருப்போ முழங்காடி காத்திருப்பே காடும் வரை
அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய காத்திருப்பதை நிலையாக நடவு பண்ண வல்லவராயிருக்கிறார். கருணை
பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், என்னால் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் என்னை உமக்கென்று தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உண்மை நான் நம்பி இருக்கிறேன். அன்னை நாடுவரை இந்த கூடுகைகளை தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவீராக. உனக்கு பிரியமானதை செய்யும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய திருக்கரம் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடை செய்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கவரையும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்ற தம்முடைய வார்த்தையை நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தர் உயர்ந்திருக்கிறாக, ஆளுகை செய்கிறாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லேவியரே, ஆசாரியரே, ஊழியரே, போதகரே, வாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. லேவியரே, ஆசாரியரே, ஊழியரே, போதகரே, வாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. Thank you.
கர்த்தாவே இந்த காலை வேலைக்காக நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இன்று நடக்கும் தேவ ஊழியர்களுடைய ஆசீர்வதிங்க. இயேசுவின் பரலோக ஊழியர் இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இதை நடத்தும் பிஷப் டேட் ஐயாவையும் ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க. 2 பிள்ளைகளையும் ஏசப்பா அபிரமா அதிகமாக ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த செய்தி பகுதி ஏசப்பா நாங்கள் முற்றுமாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இதை நடத்தும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஏசப்பா ஆசீர்வதிக்குமே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் சென்னை தேவ ஊழியத்தை ஏசப்பா நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா முன்னிலையாக நாங்கள் நடத்தும் சாது சுந்தர் சிங்கையாவே ஏசப்பா நீங்கள் கூறுமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா செய்யும் எல்லா ஊழியங்களையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிமையாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ செய்தியை ஏசப்பா நாங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஏசப்பா பேராயன் சார்ஜாவே ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்யும் ஊழியங்கள் எல்லாம் ஏசப்பா கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா அவரோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அபரிதமாக ஆசீர்வதிமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த குருவாஞ்சேரி பகுதியில் ஏசப்பா மாடம் பார்ப்பதை இந்த சபையை வைத்திருந்ததுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோமையா. ஏசப்பா இங்கே ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் கர்த்தாவே. அவர்கள் எல்லாம் ஏசப்பா நீங்கள் ஒன்றாய் சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. மாலெல்லாம் கூடும் மாலெல்லாம் ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கூடிய ஏசப்பா தொடக்கங்கள் முடிவுகளை ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நீர் இந்த இடத்தில் ஏசப்பா அசைவாடுகிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீரே ஏசப்பா ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. ஏசப்பா வருகிற ஏசப்பா ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தடைப்பட்டவர்களெல்லாம் சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் முக்கியமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் மாதம் ஒரு முறை ஊழியர்களாய் கூடி ஜெபித்து வருகிறோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் தேவனுக்கு பணி செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள், தலைவர்கள், சபை போதகர்கள் எல்லாரும் கூடி கர்த்தருக்கு ஒரு மனமாய் ஸ்தோத்தரித்து துதித்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி இந்த நாளிலே ஆண்டவருக்கு துதிபலிகளை செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றாய் நாம் தேவ வசனத்தை தியானித்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மாதம் ஒரு முறை இந்த அன்பின் ஐக்கியத்திலே இணைந்து ஜெபித்து வருகிறோம். அந்த பிரகாரமாக இந்த 4வது மாதத்தில் இந்த நாளில் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாய் தேவன் இன்றைக்கு நமக்கு கிரியை செய்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இப்போது ஒரு சில ஜெபக்குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்கள் கூடும்போது கூடி ஸ்தோத்திரம் நாம் சாப்பிட்டு விட்டு ஒருத்தர் பார்த்துட்டு போவதல்ல. நாம் கூடி அதிகமாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆண்டவரால் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறிவுறுத்தப்படுகிறோம். நாம் ஜெபிப்போமாக இந்த நேரத்தில். ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய கிறிஸ்தவ சபைகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்தவ சபைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பு தர வேண்டும். டெல்லியில் இருக்கிற ஆட்சி ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடைஞ்சல் தருகிறார்கள் என்று சொல்லி நாம் எல்லாரும் கவனித்து வருகிறோம். அநேக கடந்த நாட்கள் கூட வட மாநிலத்தில் ஒரு சபை தலைவர், ஒரு பாஸ்டர் மர்மமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு விரோதமான காரியம். இப்படி கொலையும் இரத்தம் சிந்துதலும் தீட்டும் தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகையினால இந்த நேரத்தில் நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக சபைக்காக நாம் முதலாவதாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் இந்த ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்காக, அது மாத்திரமல்ல சபைக்காக. சபைக்கும் பாதுகாப்பு வேண்டும், ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். ஊழியர்களுடைய ஊழியங்கள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபையும் சபையினுடைய
எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் முதலாவது ஜெப குறிப்பு. நாம் அதுக்காக பாரப்பட்டு இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த நேரத்தில் ஜெப நிலையிலே காணப்படுவோமாக. தேவனை நோக்கி ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம் மீது, நம்முடைய தேசத்தின் மீது ஒரு கிருபையை தருவார், ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், ஒரு நன்மையை தருவார். ஜெபிக்கிறவர்களுக்கு கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். ஆகையினாலே ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்கு பாதுகாப்பு, சபைக்கு பாதுகாப்பு, ஊழியர்களுக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில தம்முடைய கரத்தினால நீட்டி தேசத்தில் உள்ள எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய ஐக்கியத்தில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர்களை மாத்திரமல்ல, தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் இந்த நேரத்தில் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கணும். சபைகளை தொட்டு ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சபைகளை வேலியடைத்து பாதுகாக்கணும். ஊழியக்காரர்கள் குடும்பங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ணணும், பாதுகாக்கணும். இதற்காக மீண்டுமாய் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய மத்தியில் ஜெபிக்க யாராவது ஒரு ஏற்பட்ட முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆள் வாங்க முன்னாடி வந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஊழியர்களுக்காக, சபைக்காக பாரப்பட்டு பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக அநேக ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதத்தில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறபடினால குடும்பம் மூடுவது கூட கஷ்டமாக இருக்கிறது. ஊழியங்களை செய்வது அநேக காரியங்கள் தடையாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும். ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நேசிக்கிறது நல்ல தகப்பன் ஆசிரியர் விடுதலான இந்த பகல் நேரத்தில் சமூக நேரம் வருகிறோம். அப்பா 2-3 கூடினால் மத்தியில் எழுத சொன்னீராண்டவர். ஊழியக்கான சொல்களை விரும்புகிற தெய்வம் ஒருவரும் கெட்டு போவது சித்தமல்ல என்று சொல்லி இந்த பரவதை விட்டு இறைவது பரிசுத்தமான தெய்வனை கர்த்தாவே, இதனால் இந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேசத்தில் செய்து வருகிற ஒவ்வொரு ஊழியத்திற்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கரம் ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு வேண்டிய சரீரங்களை ஜெபிக்கிறோம். ஒரு இசையாயிடப்பா சரித்திர பலவீனத்தோடு ஆண்டவரே, ஊழியத்தில் பல நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவரே பல போராட்டங்களோடு அப்பா செய்து ஒவ்வொரு ஊழியக்காரை கர்த்தர் அறிவீர். என் தேவனை கர்த்தாவே, இந்த நாளில் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம், இந்த நாளிலே உண்டாக்குற எல்லா நெருக்கங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே, சுகம், வியாதிகள், கண்ணீர்களுக்கு பதில் உண்டாயிருக்கப்படியா ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணின தேவனா இருக்கிறபடினாலே இந்த நாளை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுள் வாய்க்காதே போகும் என்று சொல்லி தந்திருக்கீங்களா ஆண்டவரே? வாக்கு பண்ணின தேவன் இப்போதே சரீர விரோதமாய் போராடுகிற எல்லா பலவீனங்களை இயேசு நாமத்தினாலே என் தேவனை கர்த்தர் பரிபூர்ண சுகத்தில் நடத்தப்பட முடியாது. நேராக ஒப்பிவிக்கிறோம். இந்த நாளில ஊழியத்தில் காணப்பட எல்லா நெருக்கங்கள், பிரச்சனைகளுக்குப்பா ஆண்டவரே தீர்வுகள் சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி அநேகராலே ஏற்படுகிற எல்லா வித போராட்டமான காரியங்களை கர்த்தர் அறிவி நெருக்கத்திலிருந்து ஒவ்வொரு கர்த்தர் விடுவிப்பதாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் வட மாநிலங்களில் சேர்ந்து வருகிற ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரருடைய சுகங்களை தேவனுக்கு தருகிறவர் மிஷனரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அப்போஸ்தலர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர பல இடங்களில மொழிகள், பல பாஷைகள் மத்தியில, பல இனங்கள் மக்கள் மத்தியில ஆண்டவரே சோதர மலைகளிலும், ஆண்டவரே காடுகளிலும், வனாந்தரங்களிலும் கர்த்தாவே இந்த நாளில் ஸ்தோத்திரம் நாமத்தை ஆண்டவரே அறிந்து ஓடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பாதங்களை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் பாதங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க பண்ணும்படியா ஊழியத்தின் பாதங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமா, இதமாய் ஸ்தோத்திரிக்கிறோம்பா. எல்லா ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுக்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறபடினால சித்தத்தை ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படும்படிக்காக ஆண்டவரே எங்களை முன்குறித்து வைத்து இந்த உன்னதமான வேலைக்கு அர்ப்பணித்துக் கொண்டு ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, எல்லைகளை ஆசீர்வதிக்கப்படும் ஜெபிக்கிறேன். சபையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களை தேவனர்கள் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறேன்.
இந்த நாளில் எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். சபைகளை சுற்றிலும் இருக்கிற பகுதியில் கூட ஒரு ஏறுதல் காணட்டும், அசைவுகளை கொண்டு வர ஜெபிக்கிறோம்மா. இந்த நாட்களில் ஊழியத்துக்கும் சபைக்கும் ஆண்டவர் சபை விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக எழுகிற எல்லா மந்திரவாத சக்திகள், தீவிரவாத இயக்கங்கள் அப்பா, மதவாத சக்திகளை இயேசு நாமத்தினால் நிர்மலமாக்கப்பட முடியாது. கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான் ஒரு பயமும் ஒரு அச்சம் ஒவ்வொரு உண்டாயிருக்கப்பட முடியாது. வளர்த்த காரியங்களிலே சபை நடுவிலே என் தேவனை கர்த்தர் செய்தள்ள முடியாது. ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களால் என் தேவனை கர்த்தர் ஊழியர் செய்து முடிக்க இதன் மூலமாய் திரளான ஜனங்கள் இப்படி சமூகத்தில் கூடி வந்து இப்படி நாம உயர்த்தி ஆராதிக்குவோம். பரவ ராஜ்யத்துக்கு சொந்த கால மாறக்கூடிய கிருபைகளை இந்த கடைசி நாட்களில் எங்கள் ஆண்டவர் தந்து நடத்த வேண்டுமே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நேரம் நம்முடைய கரங்கள் ஒப்புக்கணும், பிரசனங்கள் ஒப்புக்கணும். தொடர்ந்து ஊழியத்தை என் தேவனை கர்த்தர் தேசங்களில் ஸ்தோத்திரம் பலிக்கு பெருகப்பட முடியாது கிருபை தந்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டு செய்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்.